இல்ல அது ஒரு கதைகள் 2 விஷயம் வந்துட்டு அஹ், ஆஹ் இல்ல அவர் கதைகள் பெரும்பாலும் ஒரு தடவை படிச்சா அதுக்கு நிறைவாவே இருக்காது. திரும்ப ஒரு தடவை போய் இந்த தலைப்பு ஏன் வச்சாரு, இது இந்த இடத்துல ஏன் சொல்லியிருக்காரு, இது என்ன நிகழ்வை சொல்லியிருக்காரு, இப்படி நம்மளை வந்து திரும்ப திரும்ப தேடி தேடி படிக்க வைக்குது. ஒரு கதையை வந்து ஒரு தடவை படிக்கிறதோட இல்லாம அதை ஃபுல்லா டீட்டெயிலிங் தேடுற மாதிரி கதை எழுதுறாரு. அது கரெக்டா இருக்கு. எல்லாருமே இப்ப நான் அதுல ஆக்சுவலா அந்த தேர்ந்துட்டோம் நம்ம. கரெக்ட். கலை ஆக்சுவலி இந்த 12 கதையுமே ஒரு ஜோடா நான் படிச்சு முடிச்சிட்டேன். அவ்வளோ ஆர்வமா இருந்தது ஒவ்வொரு கதையும். எல்லாமே சிறுகதையா இருக்கிறதுனால ஒரு 1 மணி நேரத்துல உள்ள 1.5 மணி நேரத்துல 12 கதையுமே படிச்சு முடிச்சிட்டேன். ஆனா நேத்தி ஊமை நகாசு அப்படின்னு கொடுத்த உடனே சரி திருப்பி போய் அந்த கதையை படிக்கிறப்ப ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இத நம்ம குறிப்பு நமக்கு சொல்ற மாதிரி நிறைய இருந்தது. ஓ, நம்ம இதெல்லாம் முதல்ல படிக்கிறப்ப கவனிக்கலையே அப்படிங்கிற மாதிரி. நம்ம முதல்ல படிக்கிறப்ப ஓ இந்த கதை அப்படிங்கிற மாதிரி படிச்சிடுறோம். இப்ப நம்ம ஆக்சுவலா என்ன பத்தி சொல்றேன் நானு. கதை அப்படின்னு படிச்சுட்டேன். ஆனா இதை ஒரு கதையா சொல்லணும் அப்படிங்கிறப்ப அதுல என்னென்ன விளக்கங்கள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சொல்றதுக்காக நிறைய ஆழ்ந்து நம்ம அதுக்குள்ள நம்ம அந்த முக்குளிப்பாங்க அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரியான இருந்தது. அப்புறம் எனக்கு செல்வபாரதி அவங்களுடைய கதையில உருப்பளிங்கு போல்வாள் அதுல அந்த ஒக்குட்டு அப்படின்னு சொன்னாங்க. அது அப்பவே சொன்னேன், எனக்கு மைக்கு கேட்கலங்கிறதுனால எனக்கு உங்களுக்கு கேட்கல. சோ ஒக்குட்டு அப்படிங்கிறப்போ சேதுபாலா ஒக்கிடுதல் அப்படின்னா சரி செய்தல் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஆனா நம்ம பேச்சு வழக்குல நம்ம எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம சாதாரணமா ஏதாவது ஒண்ணுன்னா ரிப்பேர் பண்ணிடாத அப்படிம்போம். ரிப்பேர் அப்படிங்கறதே சரி செய்தல் அப்படிம்போம். ஆனா நமக்கு பேச்சு வழக்குல ரிப்பேர் பண்ணிடாத அப்படின்னா அத பிழை, அதாவது எதுவும் உடைச்சிடாத அப்படிங்கிற மீனிங் வந்துருச்சு. அதே போலதான் காலப்போக்குல ஒக்கிடுதலும் மாறிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒக்கிட்டுறாத அப்படிம்பாங்க. ஆமா ஒக்கிட்டுறாத அப்படின்னா ஆமா ஆமா, நல்லா இருக்கிற பொருளை என்ன இப்படி ஒக்கிட்டே போச்சா ஆமா, அப்படின்ற மாதிரி நம்ம அதான் சொல்லுவோம். அது பேச்சு ஒக்கிடுதல்னா வழக்குல சரி அப்படித்தான் வரும். செய்தல்னு பேரு. பட் ஆனா ரிப்பேர் பண்ணிடாத, ஒக்கிட்டுறாத அப்படிங்கறதெல்லாம் ஆப்போசிட்டா மாறிடுச்சு. அதாவது தப்பிழை ஆக்கிடாத, உடைச்சிடாத அப்படிங்கிற மீனிங்க்கு வந்துருச்சு. சோ அது நான் சொல்லணும்னு நினைச்சேன். அதுவும் மதுரை ஸ்லாங், அது ஒக்கிடுதல் அதெல்லாம் எனக்கு எல்லாருமே அருமையா சொன்னீங்க. முதல், அதாவது 2 வருஷத்துக்கு அப்புறம், இதுக்கு முன்னாடி உமைக்கு தெரியும் மீனுக்குட்டி நரசிம்மாவோட கதையில நான் இணைஞ்சிருந்தேன். அதுலயும் நான் பங்கு பெற்றிருந்தேன். அதுக்கப்புறம் இப்ப திரும்பி நரசிம்மோட கதையிலேயே இந்த ஸ்பேஸ்ல இணைஞ்சதுக்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு. உமைக்கு தெரியும் 2 வருஷம் நான் எனக்கு நேரம் இல்லாததுனால இணையவே முடியாம இருந்தது. சோ அதுக்கப்புறம் இப்பதான் இணைஞ்சிருக்கேன். இன்னைக்கு இணையறதுக்கும் என்னுடைய தூக்கத்தை எல்லாம் தியாகம் பண்ணிட்டு உங்களுக்கு கூட இணைஞ்சிருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆக்சுவலி இந்த ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இதுக்கு நடுவுல கதை படிச்சுட்டு இருந்திருக்கேன். ஆனா இந்த கதை குழுவில் பங்கு பெற்றதற்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு. தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே. கதைகளை முத்து குளிச்சு பேசினதுக்கு நன்றி. இன்னும் நிறைய இருக்கு, ஆழ்ந்து போகணும் அப்படின்னா. நீங்க படிச்ச நகாத கதையிலேயே அதுல முதல்ல வரும் இது கொசுவம் வைத்து கட்டும் சிலை கட்டும் வயது தனக்கு எப்போது வரும் என்று எண்ணிக்கொள்வாள்னு ஒரு இடம் இருக்கும். ஆனா அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் கொசுவம் வைத்து கட்டிக்க தொடங்கி இருந்தாள்னு இருக்கும். அப்ப ஏன் அவ அதே மாதிரி கல்லூரி முடிச்சதுக்கு அப்புறம் இறந்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது மட்டும்தான் கண்ணீர் வரும் அவளுக்கு அப்படின்னு ஒரு வரி இருக்கும். ஆனா அப்பா பையனை அடிக்கும்போது நம்ம அப்பா தானடா அப்படின்னும் ஆறுதல் சொல்லுவா அந்த அம்மா. அப்ப ஏன் அவ கொசுவம் வச்சு கட்டல அவ்வளவு நாள், அதுக்கப்புறம் ஏன் கட்டுறா? ஆனா பக்கத்து வீட்டு கோமதியை காப்பாத்ததும் ஏன் வெக்கத்திலையும் அழுகையிலையும் ஓடி வர்றா அப்படின்னு அந்த மாதிரி இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு. அதான் ஜெகதாக்கா சொன்ன மாதிரி இவருடைய கதைகள் சிறுகதைகள் பொதுவாகவே அந்த இயல்புலதான் இருக்கும். பெரும்பாலும் ஒரு முறை படிச்சா எல்லாமே நமக்கு விளங்கிருமா அப்படின்னு கேட்டா எல்லாருக்கும் அப்படி இருக்காது. எனக்கு விளங்காது, திரும்ப திரும்ப படிக்கணும் எனக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு முறை படிக்கும் போதும் கற்குளம் கதையை முதல்ல அரசியல் தெரியாம இருக்கிறப்ப படிச்சப்பவும் இவங்க கருப்பையக்கா சொன்ன மாதிரி அதுல அந்த எண்கள் குறித்தோ இல்ல அந்த குளம் பெயர் குறித்தோ அதுல நினைக்கிறதுக்கு நிறைய இருந்துச்சு. அரசியல் பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப படிக்கும் போதும் அப்பயும் அதுல புதுசா தரதுக்கு நிறைய இருந்துச்சு. நவில்தோறும் நூல் நயம் போலும் அப்படிம்பார்ல வள்ளுவர்.
அந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு தடவை படிக்கும் போதும் அரிதோர் அறியாமை கண்டுற்றால் திரும்ப திரும்ப படிக்க படிக்க நமக்கு முன்னாடி இருக்கிற அறியாமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இந்த சிறுகதைகள் ஒவ்வொரு முறை படிக்கும் போதும். இவருடைய கதைகள் இது வந்து முதல்ல அந்த இதழ்கள்ல வந்தப்ப முதல்ல படிச்சது, அப்பவே எப்படியும் 2 முறை படிச்சிருப்போம். திரும்ப புத்தகமா வந்துச்சு, அப்போ ஒரு தடவை படிச்சிருப்போம். இப்போ திரும்ப இந்த நிகழ்ச்சிக்காக திரும்ப படிக்கிறோம். இந்த மாதிரி திரும்ப 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 படிக்கப்படுற படம் பார்ப்போம்ல, திரும்ப திரும்ப அதெல்லாம் எத்தனை படம் திரும்ப திரும்ப பார்ப்போம். எல்லாம் சிலது வந்து போர் அடிக்குதுன்னு மாத்திடுவோம், பார்க்க மாட்டோம். ஆனா படத்துக்கே அப்படி அப்படின்னா அப்போ படைப்புக்கு வந்து உட்கார்ந்து பொறுமையா திரும்ப முதல்ல இருந்து படிக்கிற பொறுமை வந்து வர்றது அரிதில்ல. அது வந்து இவருடைய கதைகள்ல நிகழ்துன்னு சொல்றேன். அதே போல கற்குலம்ல வந்து அரசியல் பேசினாங்க அப்படின்னு சொல்றோம். எனக்கு வந்து வண்ணம் அந்த கதையிலயும் நிறைய அரசியல் இருக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணிச்சு. அதாவது ஆரம்பத்திலேயே நம்ம நாலந்தா அவங்கள வர்ணிக்கும் போது கருப்பு மேனி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்ப கூட நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க எழுத்தாளருக்கு வந்து நிறைய பேர் அந்த நிறைய முறை கருப்பு பேரில் ஒரு மனம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷேர் பண்ணோம். ஆனா இந்த வண்ணம் அதே போல இந்த வண்ணம் சிறுகதையிலையும் அந்த ஜெயராஜ் அவர் வந்து சாரி கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ மறந்து போயிடுவேன் நானு. அந்த ஜெயராஜ் வந்து வண்ணத்தின் பேரில் உள்ள அரசியலை வந்து சுட்டி காட்டிருப்பாரு. நம்ம சாதாரண ஒரு ஈமோஜி தான், அதுல நிறைய வண்ணம் கொடுத்திருப்பாரு. நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரி கூட வண்ணம் நம்ம சாதாரணமா செலக்ட் பண்ண மாட்டோம். இப்ப வெள்ளை கலர்ல வண்ணம் அந்த ஹேண்ட்ஸ் அப்போ அப்புறம் மஞ்சள் கலர்ல போடுறதோ யாருமே வந்து கருப்பு கலர்ல அட்லீஸ்ட் எனக்கு போட்டதில்ல, நானும் போட்டதில்ல. இப்ப வந்து நம்ம மயில் ரவி அவர்கள் போடுறாரு கருப்பு கலர் தம்ஸ் அப். சோ நம்ம மக்களிடையேயும் ஈவன்தோ நம்ம தோழி நிறம் வந்து மாநிறமோ அப்படியா கோதுமை நிறமோ கருமை நிறமோ இருந்தா கூட நம்ம வந்து வெளிக்காட்டும் போது நம்ம வந்து அந்த நிறத்தை வந்து நம்மளுடைய நிறத்தை வந்து 2ஆம் பட்சமா நினைக்கிறோமோ அப்படிங்கறதுதான் அந்த வாட்ஸ்அப் அந்த எமோஜியோட இத காமிக்குது அப்படின்னு அவர் சொல்ல வராருன்னு நான் நினைக்கிறேன். அதுவுமே ஒரு அரசியல் தான். நிற அரசியல்ங்கிறது நம்ம நாடு மட்டும் இல்ல, உலகத்துக்கே பொதுவான நிற அரசியல். இங்கேயும் யுஎஸ்ஆ இருக்கட்டும், நம்ம ஆப்பிரிக்காவா இருக்கட்டும், நம்ம இந்தியாவா இருக்கட்டும், வேற எங்க வேணாலும் நிற அரசியலின் பேரில் அடிமைத்தனமும் இருந்தது அப்படிங்கிறது வந்து உலகத்துக்கே தெரியும். சோ அந்த அரசியலையும் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது வந்து எனக்கு தோணுச்சு. அதேதான், அதுதான் நானும் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஓகே, உங்க அளவுக்கு விரிவா சொன்னா என்னன்னு தெரியல. பட் நிற அரசியல், அடையாள அரசியல் ரெண்டுமே தான் அந்த வண்ணம் கதையுடைய முத்தாய்ப்பான விஷயங்கள். அது மொத்த கதையிலுமே இந்த 13 கதையிலையும் ஒரு 4 கதைகள் நான் சொன்ன மாதிரி இந்த ஓவியன், வேடிக்கை, வண்ணம், கற்குலம், இதனாலுமே நிறைய அரசியல் பேசுற கதைகள். ஓவியன் ரொம்ப ஜஸ்ட் லைக் தட், போற போக்குல இந்த சந்தனமாரியோட கேரக்டர் வந்துட்டு சொல்லிட்டு போயிடும். அந்த மாதிரி தான் வேடிக்கை வந்துட்டு அது முழுமையான ஒரு அரசியல். அது இந்த 8 வழிச்சாலை பத்தின தகவல்கள், அதனால உண்ட பாதிப்பு, அதை பத்தி அது ரொம்ப அது பூடகமா இருக்காது, நேரடியாவே பேசுற அரசியல். கற்குலமும் அப்படிதான். வண்ணம் வந்துட்டு பூடகமா அப்படியே அங்கங்க நேர அரசியல், அப்புறம் ஊர் பத்தின தகவல்கள், அப்புறம் சாதி அரசியல், இது மூணுத்தையும் தொட்டிருக்கும். ஓகே, இதை தாண்டி நான் இன்னொன்னு சொல்ல வந்தது இந்த கதை தலைப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன ரொம்ப அழகழகா வச்சிருப்பாரு. ஓவியன் அப்படின்றதாகட்டும், நகாசு அப்படின்றதாகட்டும், நாக்கு, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்னது. இந்த உருப்பளிங்கு போல்வாள் மட்டும்தான் கொஞ்சம் பெரிய நிறைய சொற்கள் கொண்ட ஒரு தலைப்பு. சிறுகதையில ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், சிறுகதை முடியும் பொழுது கடைசியில ஒரே ஒரு வரியில அந்த கதையோட மொத்த இதுமே மாத்திட முடியும். அந்த மாதிரி மாத்தின விஷயங்கள் இந்த கதையில வண்ணத்துல இந்த நான் சொன்ன மாதிரி அந்த கடைசி ராணியக்கா சொல்றது, அங்கேயும் ஒரே ஆளுங்க கூட தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்றது, அதெல்லாம் அந்த மொத்த கதையுமே வந்துட்டு ஒரே ஒரு வரியில அப்படியே நமக்கு புரிய வச்சிரும். அது இன்னும் 2 தலைப்பு பாத்தீங்கன்னா வீரம் அப்புறம் புரை நினைக்கிறேன். இந்த வீரம் புரை ரெண்டுமே நீங்க கதையை படிச்சுட்டு தலைப்பை படிச்சீங்கன்னா முழு கதையும் வேற மாதிரி புரியும். நீங்க தலைப்பே படிக்காம வெறுமை கதையை படிச்சீங்கன்னா இந்த கதையில என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி தோணிடும்.
ஆனா நீங்க இந்த புரை அப்படிதான், புரைன்ற தலைப்பு ஏன் வச்சாரு அப்படின்றது அந்த கதையை படிச்சு தலைப்பு இல்லாம படிச்சீங்கன்னா ஒண்ணுமே தோணாது. அந்த தலைப்போட கரெக்ட் பண்ணும் பொழுதுதான் உங்களுக்கு அந்த ஒரு திருக்குறளையே தோணும். பொய்மையும் வாய்மையடைத்து புரை தீர்த்த நன்மை பயக்கமனின் அப்படின்ற மாதிரி. வீரம் இவரு வேற மாதிரி சொன்னார் நினைக்கிறேன் நம்ம ராகவ். பட் வீரம் வந்துட்டு அந்த பதின் பருவ அது ஒரு பொய்யான வீரத்தை தான் வந்துட்டு அவர் பகடி செய்றார் நான் நினைக்கிறேன். இந்த 2 பேருமே ரகுவாகட்டும் அந்த கதை சொல்லி 2 பேருமே ஒரு போலியான வீரத்துல நம்ம வாத்தியாரை வந்துட்டு இது பண்ணிடலாம் அந்த மாதிரி இருக்காங்க. பட் கடைசியில அது நடக்கல, அவங்களால முடியல. இந்த இதுதானே இப்ப குருதி புகழ் படத்துல கூட ஒரு ஃபேமஸான டைலாக் வரும், வீரம்னா என்னன்னா பயம் இல்லாம நடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேரும் பண்றது அதுதான். அதாவது ஓகே ரகு பண்ணல, அந்த கதை சொல்லி வந்துட்டு அவன் பயம் இல்லாத மாதிரியே நடிச்சிட்டு இருக்கான், ஆனா பயம் உள்ளுக்குள்ளாரே இருக்கு. அதை பகடி பண்ற மாதிரியான கதை தான் வீரம். அதுவும் அந்த தலைப்பு வந்து படிச்சதுக்கு அப்புறம் படிக்கும் பொழுது அந்த நகைச்சுவை நமக்கு புரியும், அந்த பகடி புரியும். இந்த மாதிரி நிறைய பேசிட்டு போலாம். நான் இப்ப ரீசெண்டா படிக்கல இதை, இப்ப படிச்சது வண்ணம் மட்டும்தான் கதைக்காக வேண்டி சொல்றதுக்காக வேண்டி. பட் இது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு கதை தொகுப்பு, சிறுகதை தொகுப்பு. இப்ப ரீசெண்டா படிச்சதுல காழ் வந்துட்டு நரசிம்ம அவர்களுடைய ரொம்ப அருமையான கவிதை தொகுப்பு, கற்குளம் வந்துட்டு ஒரு சிறப்பான சிறுகதை தொகுப்பு. இதோட முடிச்சுக்கிறேன். வீரம் வந்து அந்த பதின்பருவ அந்த பகடி ஒண்ணு, இன்னொன்னு முடிக்கிற இடம் இருக்குல்ல, இவருடைய கதைகள் பெரும்பாலும் கிளைமேக்ஸ் மன்னன்பாங்களே இவர, அதுதானே மன்னிப்பு கேட்கறது. நம்ம வெறுமாண்டியில சொன்ன மாதிரி, நீங்க குருதி புண்ணல் சொன்னீங்க, நான் வெறுமாண்டில இருந்து சொல்றேன். மன்னிக்க தெரிஞ்சவன் மனுஷன், மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன், வெறுமாண்டில சொன்ன மாதிரி இதுல வந்து கடைசியில மன்னிப்பு கேட்கற இடத்துக்கு தானே வந்து நிக்கிறாங்க. ரகு அங்க வர வேண்டிய தேவை என்ன, கதை சொல்லி என்ன நினைச்சிட்டு வர்றாரு அங்க, அதே எண்ண ஓட்டத்தோட தான் ரகுவும் வந்திருக்க கூடும். அப்போ அங்க மன்னிப்பு கேட்க தான் வந்து நிக்கிறாங்க, நான் தான் சொல்றதுக்காக தான். அப்போ மன்னிப்பு கேட்கறது இப்படி பண்றது இல்ல வீரம். வீரம்ன்றது நம்ம செஞ்சதை ஒத்துக்கிறது தான். அதுக்கு ஒரு வீரம் வேணும்ல. நான் தான் இதை செஞ்சேன்னு சொல்றதுக்கு, நண்பன் செஞ்சதை தான் செஞ்சேன்னு ஒத்துக்கிறதுக்கு ஒரு வீரம் வேணும். நான் இல்ல அது ரைட்டு. நான் சொல்றது என்னன்னா, இப்ப மீசை முளைக்கும் காலம்ன்றத கூட கனெக்ட் பண்ணுங்க. அத மீசை முளைக்கும் காலத்துல வந்துட்டு இவங்க கொஞ்சம் ஒரு எக்ஸாகரேட்டடா எல்லாத்தையும் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு வீரத்தை தான் அவங்க காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் எடுத்துக்கிட்டேன். நீங்க சொல்றது வந்துட்டு ஒரு மெச்சூர்டு அடல்ட் வந்துட்டு இப்படி இருப்பான், கடைசியில வந்துட்டு மன்னிப்பு கேட்கணும், அதுதான் ஆக்சுவலி அந்த வீரம் இடத்துல சொல்றது. நீங்க இந்த கதையோட ரகுவும் நண்பனுக்கு அந்த கதை சொல்லிக்கு தெரியாம வர மாதிரியும், கதை சொல்லியும் ரகுவுக்கு சொல்லாம 2 பேரும், அதாவது ரகு இவருக்கு முன்னாடி நின்னுறாரு, கதை சொல்லியும் மன்னிப்பு கேட்கறதுக்காக வர்றாரு. அப்ப 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நண்பனை ஆமா காட்டி கொடுக்காமல் வந்து நிக்கிறாங்க. அதுவே ஒரு வீரம் அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம். இல்ல ரகு தானே செஞ்சது. கட்டாயம். அப்போ ரகு கதை சொல்லி காட்டி கொடுக்க முடியாது. ரகு வந்தது தன்னை ஆனா தான் கூட்டாளி அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கொள்ளதான். கூட இருக்கலாமே. இல்ல கூட்டாளி கிடையாது. இல்ல அவருதான், ரகு தான் தெளிவா சொல்றாரு, ஒண்ணு நீ வேலைக்கு ஆக மாட்டேன்னு தெரியும், அதனாலதான் காலையிலே வேலையை முடிச்சிட்டேன்னு சொல்றாரு. கரெக்ட். ஆனா ஜீனி வாங்கினது கதை சொல்லி தானே. அதையெல்லாம் தப்புன்னு சேர்க்க முடியாது. இல்ல நலிமா ஏதோ பேச வர்றாங்க. அப்ப கூட்டாளி ஆயிடுறாரு. வாங்கி கொடுத்தது ஒருத்தர், போட்டது ஒருத்தர், 2 பேரும் சேர்ந்துதான் பண்றாங்க. ரைட்டு. நலி சிஸ்டர் பேசுங்க. வணக்கம் தமிழமுதம், வணக்கம் ஜெகதா, வணக்கம் கோஹோஸ்ட் உமை, கோஹோஸ்ட் சேது, எல்லாருக்குமே வணக்கம். தமிழமுத குழுவினர் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். ஒரு முழு நிறைவான கதை கேட்கும் அனுபவம் இது. ரொம்ப ரசனையா அப்படி முழுசா உத்து கேட்டேன் நான் எல்லாத்தையுமே. ரசிச்சு பட்டுப்புடவைய முழுமையா கொண்டு வர்றதுக்காக ஒரு நூலையும் இழை மாற்றி ஊடு பாவு செலுத்தி செய்யற மாதிரி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பாணியில இந்த கதை சொன்னதை நான் ரொம்ப ரசிச்சு கேக்குறேன். மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வாசிப்பும் நம்ம எங்க இருக்கிறோம், நம்ம இன்னும் எவ்வளவு தூரம் போகணுங்கிறத ஒவ்வொரு முறையும் சொல்லி காமிக்கிறதா நான் நினைக்கிறேன். வாசித்தலின் வீரியம், அதன் அளவு ஒவ்வொரு துளியா நான் அதை ரசிக்கிறேன். ஒவ்வொரு படிப்படியா அதை நகர்ந்து வர்றத நான் என்னால உணர முடியுது. மிக மிக அருமையான ஒரு நாள் இன்னைக்கு தமிழமுதத்தை பொறுத்த வரைக்கும். நரசிம் அவர்களை எழுத்தை உற்று பார்க்க கற்றுக் கொடுத்தவன் எனக்கு எப்பவுமே நான் சொல்லிட்டே இருப்பேன். இந்த கொரோனா டைம்ல
இப்போ நோஷன் பிரஸ்ன்னு இருக்கிற பிஞ்ச் ஆப் அப்ப இருந்ததுல அவருடைய கதைகளை அவருடைய மிளிர்மன எழில்மதிய நான் வாசிக்க தொடங்கினேன். அது ஒவ்வொரு வாரமும் வந்தது, பகுதி பகுதியா வந்தது. அப்ப நான் எழுத்தை உற்று பார்க்க கற்றுக்கொண்டேன். அதே மாதிரி அவரு எப்ப பேசும்போதும் ஒரு வார்த்தை சொல்றத நம்ம கவனிக்க முடியும். அதாவது எந்த ஒரு சொல்லோ, எந்த ஒரு வாக்கியமோ, எந்த ஒரு விவரணையோ எங்கும் அதிகமாக தேவையற்று கொடுக்கப்படவில்லை அப்படிங்கறத அவரு ஒவ்வொரு முறையும் அவர் சொல்றாரு. பேசும்போது கூட அவர் அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாரு. நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த குறியீடுகள் இருக்கு இல்லையா, எமோஜிஸ், அந்த குறியீடுகள்ல கூட அவர் எல்லாம் இருக்கேன்னு அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அவர் இயல்பா பேசும்போது கூட அத சொல்லியிருந்தாரு. நான் சேது ராம் எல்லாம் இருக்கும்போது நான் சொல்லுவேன், நான் கொஸ்டின் மார்க் போட்டா 5 கொஸ்டின் மார்க் போடுவேன், எக்ஸ்கிளமேட்டரி மார்க் போட்டா 10 போடுவேன். ஆனா இப்ப அவர் சொல்லும் போது அதை யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லுக்கும் ஒரு விளக்கத்துக்குமான வரிக்கு வரியான நம் புரிதலை ஒவ்வொரு வாசிப்பும் மேம்படுத்திக்கிட்டே இருக்கு. ஆக்சுவலா இந்த வீரம் கதையில நானும் சேது சொன்ன மாதிரிதான் உணர்ந்தேன். வீரம் என்பது எதிர்ப்பது மட்டும் அன்று, நாம் போகும் பாதையின் சீருணர்ந்து, நம் எண்ணத்தின் சீருணர்ந்து நம்மை நாம் சீர் செய்தலும் அதற்கு முன்னெடுத்தலும் கூட, அதை சரி பண்றதும் கூட, அதுவும் தான் வீரம். எனக்கு பிடிக்காத ஒரு வாத்தியார ஒரு விஷயத்த நான் மறுத்தேன், எதிர்த்தேங்கிறது வீரம்னா, அவரு நான் இவரையா நம்ம பேசணும் அப்படின்னு நினைச்ச அந்த நொடியில இருந்து அந்த மனமாற்றமும் அதற்கான முன்னெடுத்தலும் திருந்துதலும் அதை சீர் செய்தலும் கூட தான் வீரம். அததான் நான் இந்த வீரம்ன்ற கதையில நான் பார்த்தேன். அதே மாதிரி அந்த ஊர்ல, உங்க ஊர்ல எல்லாம் எப்படிடா அப்படின்னு கேட்டோம்னா, வெளிச்சம் மாதிரி ரொம்ப வெளிச்சமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அந்த வெளிச்சத்தை நம்ம என்னவா எடுத்துக்க முடியும்? அந்த ஊர்ல எல்லாம் ரொம்ப வெளிச்சமா இருக்கும். நம்ம மனசையும் நம்ம பார்வையும் கூட அது கூட நம்ம ஒப்பிட்டுக்க முடியும் அவர் சொல்லக்கூடிய வார்த்தையில. அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு அப்படின்னா, அங்கேயும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் இங்கதான் பண்ணுவாங்களான்னு அந்த அக்கா கேட்கக்கூடிய அந்த ஒரு கேள்வி அந்த கதையை சொல்லுது. நம்ம மயில் ரவி அவங்க கரெக்டா அத சொன்னாங்க. அந்த ஒரு கேள்வி அத சரியா சொல்லுது அப்படின்னு நான் நினைச்சேன். உமை பேசுறாங்க. நன்றி. நான் பேசுறதுக்குலாம் எனக்கு இன்னைக்கு ரொம்ப தகுதி இல்லை. ஆக்சுவலா நான் மெய் மறந்து கேட்டுட்டு இருந்தேன். நான் ஆக்சுவலா அந்த தமிழமுதம் குரூப்புக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒரு தடவையும் நான் சோர்ந்து போகும்போது இல்ல பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லி என் சிண்டை பிடிச்சி இழுத்துட்டு வந்துருவாங்க. அப்படி ஒரு நாள் தான் இது. முதல் தடவையா நான் ஒண்ணுமே பேசாம கடைசி வரைக்கும் அமைதியா கேட்ட ஒரே ஒரு ஸ்பேஸ் இதுதான் நினைக்கிறேன், ஆரம்பத்துல ஒரு வரியை தவிர. சோ 1-2 வார்த்தைகள் மாத்திரம் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த இந்த நரசிம்ம சார் கதைகள்ல நான் ரொம்ப மைன்யூட்டா அப்சர்வ் பண்ணல, சூப்பர்ஃபிஷியலா அப்சர்வ் பண்ணதுல ரொம்ப நுணுக்கங்களை உள்ள வச்சுதான் எழுதுறாங்க. அது நீங்க ஒவ்வொரு தடவையும் நீங்க எல்லாருமே சொன்ன மாதிரி ஒரு ட்ரெஷர் ஹண்ட் மாதிரி அது நோண்டி எடுத்துட்டு இஃப் யூ கம்யூனிகேட் வித் ஹிம் ஹீல் டெல் மோர். ஸோ ஐ வுட் ஆக்சுவலி என்கரேஜ் யூ. நீங்க நம்ம இப்ப ருசிச்சு பேசினதிலும் பார்க்க நீங்க இன்னைக்கு நைட்டு போய் படுத்து நாளை காலையில எந்திரிக்கும் போது இன்னுமே கேள்விகள் தான் தொக்கி நிக்கும், பதில்கள் ஒன்னும் தெளிவா கிடைக்காது. சோ ரீச் அவுட் பண்ணி கேட்டு பாருங்க, அவ்வளவு சொல்லுவாரு. இதை கண்டுபிடிச்சிட்டீங்களா, இதுதான் ரீசன், இதை பாத்தீங்களா அப்படின்னு. அது சேது நல்லா சொல்லுவோம். அப்படின்னா அடிக்கடி போய் அவர்கிட்ட வம்பிழுக்கிறது சேதுன்னு நினைக்கிறேன். அவர் புண்ணியத்துல நானும் அப்பப்ப கூட போய் கேள்விகள் கேட்பேன். திஸ் இஸ் வாட் ஐ ஹவ் அண்டர்ஸ்டுட். ஹி டெலிபரேட்லி இம்ப்ளான்ஸ் இன்ஃபோ ஹியர் அண்ட் தேர் ஃபார் அஸ் டு ஃபைண்ட் அவுட். ஏதோ சின்ன பிள்ளைய தூண்டி விடுற மாதிரி. ரொம்ப காலமா நான் சொன்ன இன்னொரு வார்த்தை ஒண்ணு இருக்கு, கதை ஏன் படிக்கிறோம் அப்படிங்கிற கேள்வி எப்போதும் தொக்கி நிக்கும் எல்லாருக்குமே. ஒரு நல்ல இலக்கியம்னா என்ன அப்படின்னு சொல்லி அடுத்த கேள்வி வரும். ஒரு நல்ல இலக்கியங்கிறது சிந்தனையை தூண்டுறது, படிக்கிறவன அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறது அப்படின்னு சொல்லி ரொம்ப மைன்யூட் லெவல்ல அதான் நடக்குது. உங்களோட ஒவ்வொருத்தரோட பெர்ஸ்பெக்டிவும் ஒவ்வொருத்தரோட இன்டர்பிரிட்டேஷனும் ஒவ்வொருத்தரோட அனாலிசிஸும் எவ்வளவு வித்தியாசமா இருக்கு பாத்தீங்களா. அது ஒரு புள்ளியில இணையாது அப்படிங்கிறது தான் இதோட பியூட்டி. இணையவும் தேவையில்லை அப்படிங்கிறது தான் அதோட அப்ஜெக்டிவே.
திஸ் இஸ் வாட் மேக்ஸ் இட் இன்ட்ரெஸ்டிங், திஸ் இஸ் வாட் மேக்ஸ் இட் டைவர்ஸ் அண்ட் திஸ் இஸ் வாட் கீப்ஸ் இட் கோயிங். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இணைஞ்ச நிலவின் மகள் அந்த ஒரு பழைய வித்துல இருந்து தான் திருப்பி வந்திருக்காங்க அப்படின்னு நானே நினைச்சுக்கிறேன். ஸோ இட் இஸ் ரியலி நைஸ் டு ஹியர் யுவர் வாய்ஸ் அகேன் அண்ட் எனி டைம் வெல்கம். ஒரு தீராத தாகத்தோடயே இந்த பயணம் மறுபடியும் தொடரட்டும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஆத்தரை பத்தி 2 வரி சொல்றேன். ஒரு ஆத்தர் இல்ல இந்த ஹோல் ப்ரொசீஜர் whatever இஸ் பத்தி ஒரு கதைக்கு டைட்டில் வைக்கிறது அப்படிங்கறது கிட்டத்தட்ட ஒரு குழந்தைய பிரசவிக்கிற மாதிரி தான். அதே மாதிரி இன்னொரு விதமா சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஆளை நீங்க புதுசா போய் பார்க்கும்போது ஒரு காலத்துல கையில ஈஸியா கொடுத்தது விசிட்டிங் கார்டு. அந்த விசிட்டிங் கார்டு தான் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் தூண்டும். அந்த மாதிரி எங்கேயோ தேடி எடுத்து ஒரு நல்ல டைட்டில எப்படியாவது வச்சிடுறாரு. இந்த டைட்டில பத்தி மாத்திரமே நாங்க பல மணி நேரம் பேசியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் நானு. இப்ப பின்னாடி வர பஹ்ருலியும் அதை சேர்ந்ததுதான். ஒரு 2-3 வருஷமா பஹ்ருலின்னு நீங்க இன்டர்நெட்ல போட்டு தேடினா கூட 1-2 சைட்டேஷன்ஸ் தவிர ஒண்ணுமே கிடைக்காது. அவ்வளவு தூரம் எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சதே கிடையாது. இப்ப வெளிவந்த தொன்மம், நானும் சேதுவும் நேற்று நைட்டு பேசிட்டு இருந்தோம் அந்த கதையை பத்தி. ஃபார்மலா ஸ்பேஸ் போட்டு பேசாம இன்ஃபார்மலா சும்மா பேசலாம் அப்படின்னு சொல்லி ஆசையை தூண்டி விட்ட இன்னொரு கதை தொன்மம். அதுலயும் அந்த டைட்டில் தான் அழகு. கிறிஸ்பா தான் வைக்கிறாங்க அப்படின்னு இல்ல, ஏந்திழையால் பூந்துகிலாம்னு நினைக்கிறேன் இல்ல மேம் ஜெகதா மேம். அந்த கதையும் டைட்டிலே அவ்வளவு அட்ராக்டிவா இருக்கும். சரி, மதுரையோட தான் இவர் சம்பந்தப்பட்டு எழுதுறாரு, மண் சார்ந்த கதைகள் தான் இவரை இழுக்குது இல்லைன்னா எங்களை இழுக்குது அப்படின்னு பார்த்தா கண்ணாடி பந்துன்னு அந்த பக்கம் எழுதி, இல்லைன்னா ஒரு கிரைம் த்ரில்லர் எழுதி அங்கேயும் பிடிச்சி வச்சுக்கிறாரு. ஸோ சம்வேர் ஐ சி தட் நாங்க இவ்வளவு தூரம் ரசிச்சு அனுபவிச்சு படிக்கணும் அப்படிங்கறதுக்காகவே ஏகப்பட்ட சிரத்தை எடுத்து எழுதுற கதைகள் இது. ஸோ ஐ வில் என்கரேஜ் யூ டு ரீச் அவுட் டு ஹிம். பஹ்ருலிக்கு இந்த தமிழமுதம் சார்பா எங்களோட வாழ்த்துக்களும் நன்றியும். ஆக்சுவலா ஸோ வி கான்ட் வெயிட் டு ரீட் இட். நிறைய பேருக்கு கையில வந்துருச்சு, எனக்கெல்லாம் எப்ப வரும்னு தெரியல. ஸோ யாராவது ஒருத்தங்க உங்க புண்ணியத்துல வாங்கி அனுப்புனீங்கன்னா நல்லா இருக்கும். சோ தேங்க்ஸ் சேது, தேங்க்ஸ் ஜே மேம். கிடைக்க வாய்ப்பு இருக்கான்னு தெரியல, ஏன்னா வெளிநாட்டுல இருக்க அமேசான் கிண்டல் பண்றீங்களோன்னு கேக்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு முதல்ல. இல்ல கிண்டல்ல வர்றதுனா லேட்டா தானே வரும். இப்ப இந்த புக் வராம அதுல வந்துருமா? அப்லோட் பண்ணலாம் தானே, டிரான்ஸ்லேஷன் தானே. சார்கிட்டயே கேளுங்களேன் நிலவின் மகள். கேப்போம், எங்களையும் டேக் பண்ணி கேளுங்க, எங்களுக்கும் நல்லா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, நிறைய பேர் எல்லாரும் ஜெர்மனில இருக்கோம், யூகேல இருக்கோம், யுஎஸ்ல இருக்கோம். இந்த மாதிரி ஓவர்சீஸ் ரைட்ஸ் எல்லாம் கிண்டலுக்கு கொடுத்து கிண்டல்ல வந்து நம்ம படிக்க வாய்ப்பு அளிக்கலாம். நான் ஒரு பக்கம் வாங்கிக்கிறேன் யூரோப் ரைட்ஸ், நீங்க அந்த பக்கம் வாங்கி யுஎஸ் ரைட்ஸ். யூரோப் அப்ப யூகே ரைட்ஸ் நம்ம ராகவுக்கு கொடுத்துடலாம். நான் அங்கதானே இருக்கேன். அப்போ நீங்க யூரோப், அவர் யூகே கிரேட் பிரிட்டன் வச்சுக்கட்டும். ஓ, அவரு டிவோர்ஸ் வாங்கிட்டு போன நாடு. ஆமா, நீங்க உங்க யூரோப் கூட சேர மாட்டேன்னு சொல்றாங்க. கேட்க வந்திருக்காரு. சும்மா இருங்களேடா. இல்ல, அவர் கடைசியா 2 கேள்வி கேட்டு போனதுக்கு யாராவது பதில் சொல்றீங்களான்னு கேட்க. அதுதான் நான் சொல்ல வந்தேன், கடைசியா திட்ட வந்தேன் நானு. நிம்மதியா ஒரு ஸ்பேஸுக்கு வரலான்னு பார்த்தா அங்கேயும் 2 கேள்வி கேட்டா என்ன மாதிரி? இல்லங்க, அவர் மாசிலாமணி டீச்சர் மாதிரிங்க. கரெக்ட். ஆமா, அவர் கதை பத்தி சொல்லும் போதே நான் சொல்ல வந்தேன், நீங்க தான் அந்த மாசிலாமணி. நீங்க என்ன நேர்ல பாத்தீங்கன்னா டிகேஸ்ன்னு சொல்லுவீங்க. இல்ல, நான் சொல்றேன், ஹோம்வொர்க் கொடுத்து நம்மள வந்து உழைக்க வைக்கிறாரு. அதே கதையில இருந்தே சொல்றேன், அந்த பார்ட்டிஷனை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரியாலிட்டி என்னன்னு தெரிஞ்சது அப்படின்னு இவரும் சொல்லுவாரு. சேது அதை திருப்பி எடுத்து முன்மொழிஞ்சாரு இல்லையா, வழிமொழிஞ்சாரு இல்லையா. அதே மாதிரி இந்த ஸ்பேஸுக்கு வந்தப்பறம் தான் தெரியுது, ஹோம்வொர்க் எல்லாம் கொடுப்பாங்கன்னா எதுக்குடா வரும் அப்படிங்கிற மாதிரி. இல்ல, நான் அதான் சொல்லிட்டு இருந்தேன் யார்கிட்டயோ, அந்த ஒரு கதாசிரியரோட மிகப்பெரிய வெற்றி நரசிம்ம சொன்னாரு, ஒரு தாக்கம் இருக்கணும் இல்லையா. கதையை சும்மா எப்ப எடுத்தோம் படிச்சோம் வேற கதை படிப்போம் அப்படின்னு இல்லாம அந்த முடிவு வந்து ரொம்ப அருமையா முடிச்சிருப்பாரு. அது நம்மளுடைய இதுக்கே விட்டுருப்பாரு. அது என்னவா நீங்க முடிச்சிருப்பீங்க அப்படிங்கறத நான் யோசிச்சுட்டு இருந்தேன் நானு. அதே மாதிரி எந்த இடத்துல மாறினான் ரகு அப்படிங்கறது நான் பல இடங்களை யோசிச்சு பார்த்தேன். இங்கயா அங்கேயா, அவன் சிரிச்சான், அதுல ஏதாவது அர்த்தம் இருக்குமா? ஏன்னா போன ஸ்பேஸ்ல வந்து சேது சொன்னார்ல, அவன் போய் சொன்னா சிரிப்பான் அப்படின்ட்டு. சோ அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஏதாவது நரசிம்ம ஒளிச்சு வச்சிருக்காரா அப்படின்லாம் யோசிச்சு பார்த்து எனக்கு
தெரிஞ்சதை சொன்னேன். மத்தவங்களுக்கு வேற ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா? அதனாலதான் அந்த கேள்வி எனக்கு கேட்டேன். இந்த எந்த கதை இடத்துல அவன் படிக்கும் ரொம்ப போது இன்னொன்னு மயக்கமானா. தோணுச்சு. கதை ஆசிரியருக்கு இல்ல அந்த கதை அவருக்கு வந்து ரகு மேல என்ன கோவமோ தெரியல, மாசிலாமணியை வச்சு வெளுத்து விட்டுட்டாரு அப்படின்னு தோணுச்சு. ரொம்ப இத்தனைக்கும் அந்த நேரமா புக் மயில் எடுத்ததும் ரவி இவர் வேற தான். கை தூக்கிட்டு இருக்காரு. புக்கை இவர் வேற எடுத்து அடி மயில் வாங்கி சார் கொடுப்பாரு. வாங்க மயில் சார். மயில் சார் பேசுனதுக்கு அப்புறம் இல்ல ஒன்றுமில்லை. நான் எல்லாருக்கும் ஒரு பாய் சொல்லிட்டு குட் நைட் சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். பேசுனா பேசிட்டே இருக்கலாம். ஆபீஸ்ல இருந்து வந்ததுல இருந்து இன்னும் எந்த வேலையும் பண்ணவே இல்லை. அப்படியே மொபைலும் கையுமா உட்காந்துட்டு இருக்கேன். பட் முதல்வர் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான நாள். கவிஞர் அதுதான் சொன்னாரு. ரொம்ப நாள் கழிச்சு எல்லாத்தையும் பார்த்ததுலையும் பேசினதுலையும் ஒரு நல்ல கதை உரையாடல் கலந்துக்கிட்டதையும் ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் நன்றி. நான் அப்படியே விடைபெறுகிறேன். குட் நைட் உத்தரவு சார். வாங்கிக்கிறேன். வணக்கம். குட் நைட். நன்றி. குட் நைட். குட் நைட். நாங்களும் அதே குட் நோட்ல முடிச்சுக்கலாமா? ஆக்சுவலா ஓகே, 6 கதை 7 குட் கதை நோட்டா குட் நைட்டா சொல்லுங்க. இல்ல இல்ல, ஒரே ஒரு ஃபீட்பேக் மட்டும் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நான் முன்னாடியே இந்த பிளான் வரும்பொழுதே சொன்னேன், ஒரு நாளைக்கு 6 கதையெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது உண்மையிலே நம்ம ஒரு 3 கதையை மட்டும் போட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவும் பேசலாம், இன்னும் கொஞ்சம் விரிவா உரையாடலாம். அடுத்த முறை தயவு செய்து இந்த தப்பு பண்ணாதீங்க. மேக்சிமம் ஒரு நாளைக்கு முன்னாடியே நம்ம பிளான் பண்ணும்போதே 6 கதைலாம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி பண்ணாதீங்க. இல்ல அடுத்த தடவை இப்ப ரொம்ப அடுத்த தடவை நாவல் இல்ல, இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இல்ல இதுல இன்னொரு பெரிய விஷயம், பாதி பேர் இல்ல பாருங்க. இப்ப சொல்லிட்டு இருந்தவங்க பாதி பேர் காணாம போயிட்டாங்க, கேட்டுட்டு இருந்தவங்களும். நீங்க ஒரு 3 இல்ல 4 வச்சுக்கிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் இருக்க நம்ம மக்கள் கடைசி வரைக்கும் இருப்பாங்க. அந்த டைம் மேனேஜ்மெண்ட் தான் என்னுடைய ஃபீட்பேக் இன்னைக்கு. வித் திஸ் நோட் ஐ சே குட் நைட் அதுவும் எவரிவன். கரெக்ட். Thank ஏன்னா you. கடல் Bye. மாதிரி See you next இருக்கு, time. அதுல நிறைய முத்துக்கள் இருக்கு, எல்லாருக்கும் நிறைய முத்து கிடைக்கும், எல்லாரும் ஷேர் பண்ணலாமே கரை முடிச்சதுக்கு அப்புறம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கும் இருக்கலாம். இல்ல இதோட ப்ரீலோட் என்னன்னா, ஒரு புக்கா எடுத்து அனலைஸ் பண்ணலாமே, ஒரு தொகுப்பா எடுக்கலாமே அப்படின்னு. இதுல 13 கதை இருக்கிறதால 2 கதையா எடுத்தா இதுவே 4 மாசம் ஓடும். அது டூ மச் ஆயிரும். அதனால 2 எபிசோட முதல்ல ஆக்சுவலா 13 கதையும் ஒன்னா படிக்கிற மாதிரி எல்லாம் அம்பிஷியஸா செய்து இறங்கின அப்படி கொஞ்சம் இழுத்து பிடிச்சி 2ன்னு வாங்கினதே பெரிய விஷயம். பட் மயில் சார் சொல்றதுல நான் அப்பவே சொன்னேன் இட் லுக்ஸ் ஓவர் ஆம்பிஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதே வார்த்தையில அப்படியே நான் உங்களுக்கு மெசேஜ் போட்டேன். மயில் ரவி நீங்க இன்னும் போலியா? விட மாட்டேங்கிறீங்களே. நான் போறேன். சரி, ஓகே, போறேன். குட் நைட். போறேன். போயிட்டு வரேன். இந்த இனிமே பாஷா இப்படி எடுத்தீங்க, படத்துல நான் போறேன். பாய் இனிமே இப்படி சொல்லுவாங்கல்ல. எடுத்தீங்க, எனக்கு நான் போறேன் அப்படின்னு ஒரு கதை தான் சரி சேது. ஒரு கதை தான் சரி. அது 1 hour 1.5 hours அந்த மாதிரி எடுத்துட்டு போவோம் தமிழ் மதத்தை. இது தொகுப்பு அப்படிங்கறதால சரி, ஓகே, டிஃபரெண்ட் அப்ஜெக்டிவ். அடுத்த கதைன்னு ஒண்ணு எடுத்தோம்னா வில் ஃபோக்கஸ் ஆன் அவர் ஓல்ட் ஃபார்மேட். ஒரு கதை பேசுறவங்க பேசிட்டோம், 1.5 hours முடிப்போம். இப்ப ஃபுல் மீல்ஸ் முடிஞ்சு மினி மீல்ஸ் கான்செப்ட் வந்துருச்சுல்ல, அது மாதிரி எடுத்துட்டு போவோம். ஸோ இந்த மொமெண்டம் விடாம அடுத்த கதை ஒன்று டிசைட் பண்ணீங்கன்னா, அடுத்த எழுத்தாளர் நாட் கதை, அடுத்த எழுத்தாளர் யாருன்னு டிசைட் பண்ணீங்கன்னா இன்னொரு கதை நெக்ஸ்ட் மந்த் பண்ணலாம், இல்ல எண்ட் ஆஃப் த மந்த் பண்ணலாம், டிபெண்டிங் ஆன் ஆல் யுவர் அவைலபிலிட்டி. இந்த நிகழ்வு இப்படி பண்ணதுக்கு காரணம் அதான் உண்மை சொன்ன மாதிரி இதோடைய அப்ஜெக்டிவ் வேற. இன்னொன்னு எனக்கும் உள்ளுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா, பக்ருடி இப்ப எப்படி தலைவர் படம் புது படம் வருதுன்னா அதுக்கு முன்னாடி பழைய படத்தெல்லாம் போய் ஒரு தடவை பார்த்துட்டு வெறியேற்றிட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி பக்ருடி வர்றதுக்கு முன்னாடி முந்தின புத்தகத்தை ஒரு தடவை படிக்கணும் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அதுக்கு நம்ம ஒரு கதையா எடுத்தோம் அப்படின்னா 13 கதை எத்தனை வாரம் நம்ம தொடர்ந்து ஒரு வாரமும் பண்றது இல்லை. அதுவும் இப்ப நான் ஹைலி அன்ரிலேபிள் ஆயிட்டேன். அடுத்த வாரம் வருவேன், நாளைக்கு வருவேனான்னு சொல்ல முடியாத அளவுக்கு நான் அன்ரிலேபிள் ஆயிட்டதுனால கிடைக்கிற நேரத்துல வச்சு முடிச்சிருவோம் அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு. அதனாலதான் இந்த 2 நிகழ்வா பிரிச்சு 6 கதையா முடிச்சிருவோம் அப்படின்னு பேசுனது. இனிமே நம்ம பழைய ஃபார்மேட்டுக்கு போயிடலாம், பழைய வடிவத்துக்கே போய் ஒரு கதை ஒரு கேள்வின்ற மாதிரி நம்ம 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசலாம். ஆமா பண்ணலாம். பட் இந்த மீன் டைம் வேற ஏதாவது ஓகே, ஒரு இன்ஃபார்மல் ரிக்வெஸ்ட். நேத்து இந்த ஸ்பேஸ் விஷயமா சேது கிட்ட பேச வேண்டி வந்தப்ப தொன்மம் பத்தி கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம் நாங்க. ஒரு ஃபார்மல் செட்டிங்லாம் பார்க்க ஒரு இன்ஃபார்மல் செட்டிங்ல கூட பேசின மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்க ஏதாவது கதை படிச்சுட்டு ஷார்ட்டா ஏதாவது பேசலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா கூட தயவு செஞ்சு எங்களையும் கூப்பிடுங்க. நாங்களும் ஆர்வமா கலந்துக்கிற ஆர்வத்துல இருக்கிறோம். ஸோ
இந்த ஃபியூச்சர் அந்த மாதிரி சேதுவோ நானும் கூட பண்ணலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. ரொம்ப ஃபார்மலைஸ்டா ஃபார்மேட் எல்லாம் போட்டு ஸ்பேஸ கூட்டி இது பண்ணாம வீட்டுல சொந்தக்காரங்க உட்காந்து திண்ணையில பேசுற மாதிரி பேசிட்டு போலாம் அப்படின்னு ஒரு சின்ன இது பார்ப்போம். அது எப்படி வெள்ளோட்டம் விட்டு பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி. அப்படின்னா அந்த ஒரு சூட்டோட சூடா ஒரு கதை படிச்சோம், அதை பத்தி பேசினோம், முடிஞ்சது எடுத்துன்னு சைட்ல வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு. ஓகே, சாரி ஜெகதா மேம், உங்களுக்கும் கால் பண்ணேன், நீங்க எடுக்கல, தூங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கால் பண்ணீங்களா? எப்போ? நைட்டு நேத்தா? 10:28 உங்க டைம். ஆனா அப்படி இது சவுண்ட் வரல, எனக்கு காலிங் வரல, அதனால அப்புறமேட்டு பார்த்தேன். ஓகே மேம், சூப்பர் சூப்பர். முடிக்கலாமா? முடிச்சுக்கலாம். வேற நன்றி. பக்ரொலி வெளியீடுக்கு மீண்டும் ஒரு வாழ்த்துக்கள் கூறி நிறைவு செய்வோம் இன்றைய நிகழ்ச்சியை. நன்றி. ஆமா, பக்ரூலிய உட்காந்து படிப்போம், படிச்சுட்டு. ஆனா நின்று படிக்க கூடாதா? சரி, எல்லாம் முடிஞ்சது. இன்னைக்கு என்ன டேக்அவே எனக்கு அப்படின்னா, ஒரு 2 வருஷம் இல்ல 1 வருஷம் கிட்டத்தட்ட அது கதை ஸ்பேஸ்னு பார்த்தா நம்ம இந்த வருஷம் ஒரு 2-3 போட்டோமா, அதுக்கப்புறம் நிறைய பேர் பட்டினியோட இருந்திருக்காங்கன்னு தெரியுது. அவங்கவுங்க ஒரு குட்டி குட்டி மணிரத்னமா உருவாகி இருக்காங்க. இதுல இங்க கட் பண்ணிக்கோங்க, அதுல அங்க தொடர்ந்துக்கோங்க, இது சீன் 1, இது சீன் 4. எனக்கு கண்டிப்பா அப்படிதான் இருந்துச்சு உமை. நான் நகாசு நரேட் பண்றப்ப அப்படியே ஜூம் அவுட் படிக்கோங்க, அப்படியே இங்க வாங்க, இந்த ஊரை பத்தி பேச போறோம். என்ன உமை? கொஞ்சம் ஆப்ஸ்ட்ராக்டா பேசுவாங்க. இப்ப ஏதோ ஒரு உலகத்துல இருக்காங்க. நல்லதுதான். இல்ல, இன்னொன்னு, நம்ம முன்னாடி உள்ள வடிவம் முதல்ல ஒருத்தங்க கதையை சொல்லிடுவாங்க, அதுக்கப்புறம் மீதி எல்லாருமே கதையை பத்தி பேசுவோம், அவ்வளவுதான். கதை சொல்லல்ன்றது அந்த ஒருத்தரோட முடிஞ்சு போயிருது முன்னாடி பண்ண வடிவத்துல. இப்போ ஆளாளுக்கு ஒவ்வொரு கதையை சொல்லணும் அப்படின்னு வரும்போது அவங்களுடைய பாணிக்கு அதை மாத்தி சொல்லும் போது அது கேட்க நல்லா இருந்துச்சு. இதுதான் இந்த வடிவத்துல நமக்கு கிடைச்ச புதிய செய்தி, புதிய கண்டுபிடிப்பு. கரெக்ட். நம்ம இந்த பவா செல்லதுரை இருக்காரு இல்லையா, அவரை ஒரு நல்ல கதை சொல்லி அப்படின்னா அவருடைய அந்த கதை சொல்லும் விதத்தை பார்த்து நம்ம ரொம்ப அருமையா இருக்கும். அவர் கதை சொல்ற விதம் பெரிய அலங்கார வார்த்தைகள்லாம் இல்லாம அழகா நம்ம மனசுல அப்படி உட்கார்ற மாதிரி ஒரு கதை சொல்வாரு. கதையினுடைய அந்த முக்கியமான விஷயங்கள் கதையோட்டம் முழுசா சொல்லி அதை கொண்டு நிறுத்துவாரு. ஆனா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு சிறந்த கதை சொல்லிகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம்ல ரொம்ப தெரிஞ்சுது. இந்த ஃபுல் செஷன்ல ரொம்ப அருமையான ஒரு அனுபவம் இது. எல்லாரும் நல்லா ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்காங்க மேம். முடிக்கலாமா? அடுத்த கதை என்ன, இப்போ எது? ஓகே, என்ன ஃபார்மேட்ல ஜெனரலா போச்சுன்னா, நிலவின் மகள் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வரைக்கும் ஒழுங்கா பண்ணோம். ஒரு கம்பைலேஷன் மாதிரி போட்டோம், எந்தெந்த ஆத்தருக்கு எந்தெந்த மந்த் பர்த்டே வருது. அதுக்கப்புறம் அந்த பர்த்டே மந்த் வர்ற ஆத்தர்ல ஒரு ஷார்ட் லிஸ்ட் மாதிரி நாங்களே ப்ரொவைட் பண்ணோம். இந்த 10 கதை இருக்கு, இல்லைன்னா 2 கதை இருக்கு, நீங்க யாரு பண்றீங்க, நீங்க சூஸ் பண்ணி நீங்களே லீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. So that we thought we'd cover the ground to a great extent. அது ஒரு 3 எபிசோட் நல்லா போச்சு. அதுக்கப்புறம் for want of good leader and manager முடிஞ்சிச்சு. இனி வர எபிசோட்ல என்ன தொண்டரா சேர்த்துக்கோங்க. நீங்க லீட் பண்ணீங்கன்னா நன்றி உணர்வோட பின்னாடி. ஐயோ, நானா தொண்டர் தாங்க, எப்பவுமே அடிமட்ட தொண்டரா இருக்கதான் இருக்கும். தொண்டரா என்ன, தலைவராவே சேர்த்துக்கிறோம் அப்படின்றாங்க. இல்ல சார், நம்ம அந்த 2 பேர் சேர்ந்து ஒரு ஸ்பேஸ் பண்ணுவோம் அப்படிலாம் பேசணும்ல, அது சரியா வரல. இது இப்ப நம்ம யாராவது ஒருத்தர் அவைலபிளா இருக்கிறவங்க ஸ்பேஸ் போட்டுற வேண்டியது, ஒரு கதையை எடுத்து நம்ம எல்லாரும் இதே மாதிரி டிஸ்கஸ் பண்ண வேண்டியது, அவ்வளவுதான். அதுதான் நமக்கு கரெக்டா வருது. அதுவும் இருக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்ன கேட்டா நிலவின் மகள லீடரா போட்டு அவங்க அந்த ஓவர்சீஸ் ரைட்ஸ் எல்லாம் பாத்துப்பாங்க, எல்லாருக்கும் ஒரு கிண்டில் வாங்கி தருவாங்க படிக்கிறதுக்கு. உங்களை மாசிலாமணி சார் ஏற்கனவே சொல்லிருக்காங்க, இப்ப பிரின்சிபால்னு சொல்ல போறாங்க. அவங்க எல்லாத்தையும் இறக்கிட்டாங்க, இன்னைக்கு எல்லா வன்மத்தையும் இன்னைக்கு இறக்கிட்டாங்க மாசிலாமணின்னு சொல்லி. தொன்மம் படிங்க நிலவின் மகள், தொன்மம் படிச்சுட்டு வாங்க, நாங்க வேணா பேசலாம். சும்மா ஒரு குட்டியா ஸ்பேஸ் போட்டு லிங்க் ஷேர் பண்றேன். இருக்காங்கல்ல, எனக்கு கண்ணு தெரியல. இருக்காங்க. ஓகே,
கடைசி வரைக்கும் இருந்து கேட்டாங்க. டோனி, சத்யா, கார்த்திக், அவங்க எல்லாம், ராகவ், கார்த்திக், ஸ்பீக்கருக்கு வந்தவங்க எல்லாருக்குமே. ஆமா, அவங்க ஸ்பீக்கருக்கு வரல. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சூப்பர். நன்றி நன்றி ஜெகதா மேம் எஸ்பெஷலி, அண்ட் நன்றி சேது. நன்றி நன்றி. அடுத்த வாரம் பேசுற புத்தக அனைவருக்கும் நன்றி. வெளியீட்டுக்கு வர்றவங்க நேர்ல சந்திப்போம். வாங்க, யாரெல்லாம் ஆமா, வர்றீங்கன்னு ஆகஸ்ட் சொல்லுங்க, மெசேஜ் பண்ணுங்க. கேக்குது கேக்குது கேக்குது. தொன்மம் படின்னு உண்மை சொன்ன உடனே என்னோட மொபைல் வந்து பயந்து வெளியே போயிடுச்சுங்க. ஐயோ, நான் பயந்துட்டேன். படின்னு சொன்னோடனே படிச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்வீங்க. அதுதான் நானும் நினைச்சேன். படின்னு சொன்ன உடனே நான் போயிட்டேங்க படிக்கன்னு சொல்லுவாங்க. நான் வாமா மின்னல் ரேஞ்சுக்குலாம் இல்லங்க. முடிக்கிற நேரத்துல என்ன எம்கே சொல்லுங்க. இல்ல, நான் சொல்ல வந்தது என்னன்னா, போன வாரம் இத வந்து ஆசிரியரே சொன்னாரு, அவர் இந்த வாரம் இல்லன்றனால நான் சொல்றேன். எவ்வளவு இடையறாத பணிகளுக்கு மத்தியிலும் ஆளாளுக்கு ஒரு பக்கம் பிச்சுக்கிட்டு ஓடினாலும் இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி, சரி இதை நம்ம ஒரு எழுத்தாளனுக்கு ஒரு மரியாதை செய்யணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட இதை பண்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது வந்து சின்ன காரியம் கிடையாது. பேக்ரவுண்ட்ல வந்து எல்லாரும் இந்த ஹெட்போனை வச்சுக்கிட்டு கத்திட்டு இருப்பாங்க இல்லையா, பேக் ஸ்டேஜ்ல, அந்த மாதிரி ஒரு இதுதான் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நான் மறுபடியும் சொல்றேன், இதை விட ஒரு பெரிய பாராட்டோ பரிசோ அவார்டோ எந்த எழுத்தாளனுக்கும் கிடைக்காது. இருக்கும் போதே கொண்டாடணும். ஏன்னா பாரதியவே கொண்டாடி தவறுன இதுதானே வரலாறு தானே நமக்கு. அந்த மாதிரி ஒரு இது இல்லாம இனிமே எல்லாத்தையுமே கொண்டாடணும், இருக்கும் போதே கொண்டாடணும். ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த தடவை நம்மளுக்கு புதுசா ஜாயின் பண்ணிருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களுடைய ஆர்வங்களும் என்ன சொல்றது, உத்வேகங்களும் தான் ரொம்ப ரொம்ப தேவை. கீழே இருக்கவங்களையும் நான் வந்து வரவேற்கிறேன். சத்யா, மாலாக்கா, ராகவ், நீங்களும் கூட வாசிக்கலாம். ஏன்னா இப்ப வந்து நம்ம சும்மா வாசிச்சு நம்மளோட புரிதல் என்ன, நம்மளோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு தான் சொல்றோம். அதனால நிறைய பெர்ஸ்பெக்டிவ் தான் நம்மளுக்கு தேவை, கண்ணோட்டங்கள் தான் நமக்கு தேவை, வேற வேற கண்ணோட்டங்கள் தான் தேவை. அதனால எல்லாரையும் கான்ட்ரிபியூட் பண்ண சொல்லி அழைக்கிறேன். அப்புறம் அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப நன்றிக்கா. மறுபடியும் இந்த 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 இத வந்து கற்குலத்தை வந்து உடைச்சு தள்ளி முடிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும். அவ்வளவுதான்க்கா. எம்கே வந்தா கிரீம் போட்டு போவாங்க என்ன, எந்த கேக்க நம்ம பேக் பண்ணாலும். சூப்பர், சந்தோஷம். ஒரு 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 ரொம்ப தூரம் தள்ளி போன ஒரு மச்சினன், ஒரு எங்கேயோ வாழற ஒரு நாத்தனார், 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒன்னா சேர்ற ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்ட், அந்த மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கற ஒரு குட்டி கேங் இது. உமை, நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா மீல்ஸ்ங்கிறீங்க, மினி மீல்ஸ்ங்கிறீங்க, பேக் பண்ண கேக்ல ஃப்ராஸ்டிங்கிறீங்க, எல்லாம் இப்படி பசிய தூண்டுற மாதிரியே இருக்கே உமை. இருங்க, நான் 2 மணிக்கு வந்து உட்கார்ந்தேன். என்னோட டைம் 6 மணி ஆகுதுங்க. கொஞ்சம் நியாயம் வேணாங்களா? நான் இங்க சமையலே பண்றேன், சமையல ஆனபாடு இல்ல. இன்னைக்கு உங்களுக்கு ரெஸ்ட் தானே கொடுத்தோம் ஃபுல்லா. அதனாலதான் எந்திரிச்சு போக முடியல. எங்க போய் உருட்டுறது? நான் காலையில எந்திரிச்சதுல நீங்க தான் உட்காந்துருக்கேன். இன்னும் சாப்பிடவே இல்ல, சமைக்கவே இல்ல. நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. ஆமா, வேற பாதி ராத்திரி நான் தூங்க போறேன்ப்பா. எப்ப எந்திரிப்பேன்னு தெரியல. நானும் இனிமேதான் சாப்பிடணும். சூப்பர், சந்தோஷம். சரி, இதே சூட்டோட மாசத்துக்கு ஒரு கதை, ஓவர் ஆம்பிஷியஸா வேணாம், ஒரே ஒரு கதை, ஒரே ஒரு ஆத்தர் எடுத்து இந்த ஃபார்மேட்ல பண்ணலாம். அதுக்கு இடையில நீங்க ஏதாவது கதை படிச்சீங்கன்னா நான் சொன்ன மாதிரி லெட் அஸ் ஜாயின் டுகெதர் அண்ட் டாக். என்ன டிஸ்கஸ் ஒன்னும் கிடையாது, டாக் டு அவர் ஹார்ட்ஸ் கண்டென்ட். உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் கொட்டிக்கலாம் ஒரு இடத்துல. ஆக்சுவலா உண்மை, நான் ஒரே ஒண்ணு சுருக்க சொல்லிடுறவா. முந்தா நேத்தி நான் ஒரு புக்கு படிச்சேன். அது வந்து ஜெயமோகனோடது. எத்தனை பேர் ஜெயமோகனோட விசிறி அப்படிலாம் எனக்கு தெரியல. அமிழ்தினும் பெருந்தேன் அப்படின்னு, பெருந்தேன் நட்பு அப்படிங்கிற ஒரு புக்கு. அது வந்து எப்படி அவங்க 2 பேரும், அந்த எழுத்தாளரும் அவங்க மனைவியும் எப்படி சந்திச்சாங்க, எப்படி காதல் வயப்பட்டு எப்படி அவங்க கல்யாணம் பண்ணினாங்க அப்படிங்கிற ஒரு புக்கு அவங்க மனைவி எழுதியிருக்காங்க. அத படிச்சதுல இருந்து எனக்கு வந்து நரசிம்மோட காதல் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. நான் வந்து அவர்கிட்ட கேட்கணும், ஒவ்வொரு தடவை கேட்பேன். அவருடைய காதல் வந்து சில புத்தகங்கள்ல சாயல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இதுல கூட எனக்கு அந்த நாலந்தாவை பார்த்து அவர் அந்த கதை சொல்லி காதல் வயப்படுறதெல்லாம் வந்து எனக்கு அப்படியே அவங்களுடைய காதல் மாதிரி எனக்கு தோணுச்சு. அவர் சில ட்வீட்ஸ் போட்டதுல இருந்து அதை நான் கனெக்ட் பண்ணிப்பேன்.
எனக்கு ஏன் இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு அவங்களுடைய காதல் கதையோ இல்ல அவங்க மனைவியை சந்தித்ததையோ இந்த மாதிரி ஒரு புக்கா எழுதக்கூடாது, இல்ல ஒரு கதையா எழுதக்கூடாது அப்படின்னு தோணும். அது ஆசிரியர்கிட்ட தான் கேட்கணும். நம்ம கேளுங்க, அவர்கிட்டயே கேளுங்க, டேக் பண்ணி போடுங்க. எல்லாருமே சார்மினார் நான் படிச்சிருக்கீங்களா? கேட்கறதோட மட்டும் இல்லாம இந்த ஸ்பேஸ்ல இருக்கிற எல்லாருமே கேட்கலாம். ஆனா உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா அந்த பெருந்தை நட்பு படிங்க. ரொம்ப அழகான ஒரு காதல் கதை மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது, நான் என்ஜாய் பண்ணேன். சார்மினார் படிச்சிருக்கீங்களா? சார்மினார் எக்ஸ்பிரஸ் இவரோடது. படிச்சுட்டேங்க. அதேதான், அதுவும் மிளர்மனை எழில்மதி. இது கண்ணாடி பந்த சிறுகதையுடைய பெரிய கரெக்ட். வடிவம் தான் அதான் அவர் மிளர்மனை சொல்லியிருக்காரு, எழில்மதி. சில கதைகள்ல அது வரும், அது ஊடாக பயணிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏற்கனவே. ஆனா எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சாராம்சமாவே ஒரு கதையா எழுதுனா என்ன, கதையா இல்லாம அவரோட இப்ப கதை சொல்லி சொல்றாருல அது மாதிரி அதையே எழுதுனா என்ன, டிஸ்கிரைப் பண்ணா என்ன அப்படின்னு தோணுது. இது வந்துங்க இந்த கௌதம் மேனன் படம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில சீன் தான் வந்து அவர் நிஜ வாழ்க்கையில இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த உன் கண்ணு வழியா அவர் என்ன பார்க்கல போல அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் இருக்கும். அது வந்து அவங்க லவ் பண்ண பொண்ணு சொன்னது. அதே மாதிரி வாரணம் ஆயிரத்துலயும் ஒரு சீன் மட்டும் அந்த மாதிரி வச்சுப்பாங்க. எல்லாமே ஒரே இதுல எழுதிட்டோம்னா இவ்வளவுதானா இவர் லவ் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த அவர் ரசித்த தருணத்தை ஒரு மிழ்மலை எழுமதியிலையும் அவங்களோட ரியல் லைஃப்ல இருக்கிற நடந்த ஏதாவது ஒரு சீன் வந்துதான் இருக்கும் அவங்க ரியல் லவ்ல. சோ அத கன்சாலிடேட்டா வந்தது வந்துட்டா நல்லா இருக்காது இல்லையா? அதனால அங்கங்க அப்படி அப்படி தூவி தூவி விடுறது அந்த சால்ட் அப்படி இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம். ஆமா, மொத்தமா இதான் கொடுத்துட்டா நம்ம தகட்ட சாப்பிட்டுட்டு ஒரே இதா முடிச்சிருவோம்ல. அத்தனை அடையாளங்களும் தென்படுகின்றன. ஒரு எழுத்தாளருக்குரிய அத்தனை அடையாளங்களும் தென்படுகின்றன. எனக்கு என்ன பிரச்சனைனா, நீங்க எல்லாம் பேச பேச ஒவ்வொரு சினிமா வாரணம் ஆயிரம் எல்லாம் கொஞ்சமா தெரியும். இவ்வளவு சினிமா ரெஃபரன்ஸ் சொன்னா நான் புக்ஸ் பேஸுக்கே இனிமே வரமாட்டேன். அண்ணே ஐ அம் வெரி சாரிண்ணே. அதனால எல்லாரும் கொஞ்சம் கேட்டீங்கன்னா நானும் கேக்குறேன். எனக்கு வந்து ஆசையா இருக்கு மொத்தமா அந்த கதை சொல்லிப்பாங்கள அவருடைய கதையை முழுமையாக கேட்க. அதுவும் எழுத்தாளர்லாம் ஏன் காதல் திருமணமாக இருக்கு அப்படின்னு இருக்கு. மேபி இவ்வளவு வர்ணிச்சு எழுதுறப்ப அவனுக்குள்ளயும் காதல் வராதா அப்படிங்கிற மாதிரிதான் அது வந்திருக்குமா இருக்கும். இப்ப காதல் வராதான்னு பாட்டு பாட ஆரம்பிப்பாங்க. எம்கே வேணாம், எம்கே பாட்டெல்லாம் நமக்கு காதல் வந்ததுனாலதான் இவ்வளவு கதைகள் வருது. பயம் அவங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு காதல்ல எம்கேக்கு. ஆமா, காதல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாதவங்க யார் இருக்காங்க? ஓகே, ஆன் தட் குட் நோட் முடிச்சுக்கலாமா? என்ன கை தூக்குறீங்க? யார் இருக்காங்க? ஒரு இந்த உண்மை ஒரு கேள்வி கேட்டாங்களா, அதுக்கு கை தூக்குனேன். அடுத்த பக்கம் என்னன்னு முடிவு பண்ணி எப்ப சொல்வீங்க? ஒரு நாள் 2 நாள். அவ்வளவு டைம் ஆகுமா உங்களுக்கு? திருப்பி போய் இந்த லிஸ்ட பாக்கணும்ல, அது எங்கேயோ புதக்குழியில போட்டாங்கல்ல. சரி சரி, நான் ஒரே ஆர்வமா இருக்கேன். என் ஆர்வத்துல அப்படி குளி தோங்கி எப்படி பண்ணலாம் பேஸ் பண்ணணும்னா பக்ருலி முதல்ல வெளியீட்டு விழா புக்க ஃபுல்லா படி பரவரன் இருக்கா இப்ப வேக வச்சுறேன் அப்படிங்கிற மாதிரி. நம்ம இடையில நம்ம ஃபார்மட்ல ஒரு கதை ஸ்பேஸ் போட்டுடலாம். பக்ருலி வந்து எல்லாரும் படிச்சு முடிச்சு அதுக்கப்புறம் தானே நம்ம அதை பத்தி ஸ்பேஸ் போட முடியும். பக்ருலி ரொம்ப யோசிக்கணும் மேம் அது. ஏன்னா ஓகே, அது என்னன்னா மேம், அது இது வரைக்கும் நம்ம பண்ணாத ஒரு ஃபார்மேட்ல ஒரு முழு நாவல் நாங்க இது வரைக்கும் எடுக்கவே இல்ல மேம். இங்கிலீஷ்ல எடுத்திருக்கோம், தமிழ்ல பண்ணல. இங்கிலீஷ்ல எப்படி பண்ணீங்க? ஆனா இங்கிலீஷ்லயே ரீடிங் பண்ணி தானே பண்ணோம். இப்ப இது பக்ருலி வந்து அப்படி ரீட் பண்ணி சொல்ற மாதிரி இருக்குமா? அப்படி இருக்காது. அப்படி இருக்காது. அது ஒரு ஹனி மோன நிலையில படிக்க வேண்டிய நாவல். சோ அதனால கும்பலோட கோவிந்தா மாதிரி படிச்சா அது வராதுன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது தோணுன்னா சொல்லுங்க, நாங்க யோசிக்கலாம் மேம். இப்ப ஆன் தி ஸ்பாட் தெரியல எனக்கு. நம்ம இங்கிலீஷ் வந்து கண்டினியூஸா ரீட் பண்ணா கூட நம்ம டெடிகேட்டடா அப்பப்ப இருந்திருந்து அதுக்கு கொஞ்சம் ஸ்டோரி இன்டர்பிரேஷன் பண்ணோம் மேம். நம்ம ஷோ நிறைய பண்ணோம். ஒரு கதையிலயும் எங்க ஃபோர் டிஸ்க்ளோஷர் வருது, என்ன கிரசன்டோ டிகிரசன்டோ எஃபெக்ட்ல கதை சொல்றாங்க அப்படின்னு நம்ம நிறைய பேசணும். அந்த மாதிரி எல்லாம் இதுல பேச முடியுமான்னு எனக்கு தெரியல மேம். அண்ட் ஒரே ஒரு ஸ்பேஸ்ல ஒட்டுமொத்த கதைனா ஒரே ஒருத்தர் மைக் வாங்கி 1 மணி நேரம் பேசுவாங்க. அதனால அதுவும் சரி வரும்னு தெரியல. பட் ஐம் ஜஸ்ட் புட்டிங் இட் அவுட் தேர். நீங்க யோசிங்க, ஒரு இது வரைக்கும் நம்ம பண்ணல ஒரு முழு நாவலை எடுத்து. அது எத்தனை பக்கம் சேது?
நாளைக்கு அது தான் வந்து அது நம்ம எப்பயும் அது வந்து அத்தியாயம் அப்படி இருக்கும்போது நம்ம 5 அத்தியாயம் ஒரு ஸ்பேஸ் அந்த மாதிரி வேணா இல்ல போடலாம். மேம், பக்கம் வந்து இல்ல அது 330 இல்ல மேம். திருப்பி சாப்பாட்டு எக்ஸாம்பிள்330 திட்டுவாங்க, பட் அது சரி வராது மேம். இல்ல அது இப்ப எங்களை மாதிரி ஓவர்சீஸ்ல நாங்க எப்படி படிக்கிறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். போடுங்க, அப்படியே ஒரு அதுக்கு ட்வீட் போடுங்க, அவரை டேக் பண்ணி நாங்கெல்லாம் எப்படி படிக்கிறதுன்னு கேளுங்க. 330 பக்கம் இருக்கு சிஸ்டர். அது ஏன் 36 அத்தியாயம் இருக்கு. ரைட். ஆனா அத்தியாயம் மத்தியமா பிரிக்கிறதுக்கு எனக்கு ஒத்து வரும்னு நான் நினைக்கல மேம். எஸ் எம்கே ஒரே ஒரு ஆமா, செகண்ட். நானும் Hold the train. 5 அத்தியாயம் 10 அத்தியாயம்னு பிரிச்சு போக முடியாது மேம். அது ரொம்ப லீனியர் நிறைய கிடையாது அது. என்ன செய்து ஆமா ஆமா, எனக்குமே வந்து அது பிரிச்சு சாப்டர் அது சரி சாப்டரா வராது, சரி வராது. சரி வராது. நம்ம அது ஒண்ணு வேணா பண்ணலாம் மேம். ஆனா அது ரொம்ப ஒரு மாதிரி இல்லாதத காம்ப்ளிகேட் பண்ணி கொடுத்த மாதிரி ஆயிரும். ஒரு கேரக்டர் அனாலிசிஸ் மாதிரி எடுத்து பேசலாம் ஒரு நாளைக்கு. அப்புறம் ஸ்டோரிய பத்தி ஒரு நாள் பேசலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான தாக்கம் இருக்கும். அதுல அரசியல் தனியா வருது, காதல் தனியா வரும். இப்போதைக்கு என்ன பண்ணலாம்னு யோசிப்போன்ற முடிவோட நம்ம இன்னைக்கு முடிச்சுக்கலாம் மேம். இல்லனா ஆனா ஏதோ ஒண்ணு பண்றோம். ஏதாவது. ஓகே எம்கே, லாஸ்ட் வேர்ட் இஸ் யோர்ஸ். நீங்களே நன்றியுரை சொல்லி முடிச்சிருங்க ப்ளீஸ். கேக்கா இல்ல, நான் வந்து என்னன்னா இதை வந்து நம்ம பொங்கலுக்கு டார்கெட் பண்ணி பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சியா பண்ணோம்னா அதுக்குள்ள எல்லாரும் எப்படியாவது புக்கை வாசிச்சிட்டோம்னா மொத்த கதையவே அலசலாம். ஒரு 3 ஸ்பேஸ் நீங்க சொன்ன மாதிரி காதல் தனியா, அதாவது கேரக்டர் இல்லாம கான்செப்ட் வைஸ் 3 ஸ்பேஸ் போட்டு பொங்கலுக்கே வச்சு முடிச்சிடலாம். இல்ல தீபாவளிக்கே ஆரம்பிச்சா கூட ஓகே தான், பட் அதுக்குள்ள புக்கு வந்துருமான்னு தெரியல. அதனால பொங்கலுக்குன்னு சொல்றேன். ஒண்ணு. ரெண்டாவது வந்து நன்றி சொல்றேன். நன்றி சொல்றேன்னு சொல்லிட்டு நன்றி சொல்றேன். ஐயோ கடவுளை, தூக்கிட்டு கேட்கற பத்தியா நீ பெரிய டாக்டரா வருவேன். ஓகே, மறுபடியும் சொல்றேன் மக்களே, இந்த தமிழ் அமுதம் வந்து உங்களுக்கு எப்படியோ தெரியல, எங்களுக்கு வந்து நிஜமாவே தமிழ் அமுதமா தான் பொழியுது. என்னைக்காவது எப்பயாவது ரொம்ப முந்தி படிச்ச மாதிரி இப்ப படிக்க முடியலையே, டைம் இருக்க மாட்டேங்குது, ரீட் பண்ண முடிய மாட்டேங்குதே அப்படிங்கிற அந்த ஒரு திணவுக்கெல்லாம் தீனி போடுற மாதிரி ஏதாவது பண்ணியே ஆகணும். அதாவது வருஷம் பூரா படிக்காம இருந்தா கூட பரீட்சைக்கு முதல் நாள் நெஞ்சில குத்தி குத்தி படிக்கிற மாதிரி இந்த ஸ்பேஸ்ல பேசுறதுக்காகவே நம்ம வந்து படிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு. அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவும் இருக்கு. அதை என்ஜாய் பண்ணி அதை சொல்றது, அவங்கவுங்க பெர்ஸ்பெக்டிவ் கேட்கறது, நம்ம படிச்சிருந்தா இப்படி யோசிச்சிருப்போமா அப்படின்னு சொல்லி அந்த செல்ஃப் அனாலிசிஸ் பண்றதெல்லாம் வந்துட்டு ரொம்ப 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 வித்தியாசமான ஒரு அனுபவம். அது அனுபவிச்சாதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்க அதனால வார வாரம் ஏதாவது ஒரு கதை படிங்க, அதை பத்தி பேசுங்க, எழுதுங்க, ட்வீட் போடுங்க. நமக்கு இப்போ ரொம்ப ஈஸியானனால ஆத்தரே இங்கதான் இருக்காரு, அவரை டேக் பண்ணியே இது பண்ணலாம், என்ன ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி சட்டையை பிடிச்சு கேட்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சுதந்திரமும் ஒரு உரிமையும் நமக்கு இருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டு நீங்க வந்து நிறைய படிக்கணும் அப்படிங்கறதான் ரொம்ப இங்க அழுத்தி அழுத்தி சொல்றோம். படிச்சதை எங்க கூட ஷேர் பண்ணீங்கன்னா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். இந்த தமிழ் அமுதம் குழுல இணையறதுக்கு எல்லாருமே ரொம்ப 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 ஆர்வமா இருக்கோம். உங்களோட நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம். அதனால கண்டிப்பா வாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் தொடக்க புள்ளியா பிள்ளையார் சொல்லியா இங்க இருந்து கடைசி வரைக்கும் கேட்டவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதுதான் வந்து சும்மா நாங்களே ஸ்பீக்கர் வந்துட்டு நாங்களே ஆள் இல்லாத கடையில டீ ஆத்திட்டு இருக்கிறதுக்கு பதிலா நீங்க எல்லாரும் இருக்கீங்க, ஒரு 2 பேராவது நம்ம கேட்கிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் தான் இருக்கு. என்னதான் ரெக்கார்டிங் பண்றோம், யூடியூப்ல ஏத்துறோம், வேற யாராவது கேட்பாங்க அப்படிங்கறதெல்லாம் தாண்டி எப்படி வந்து ஒரு எழுத்தாளனுக்கு இருக்கும் போதே அவனை புகழ்றதுதான், அவனை போட்டுறதுதான் வந்து ஒரு பெரிய இதுவோ, அந்த மாதிரி ஸ்பேஸ்ல பேசுறவங்களுக்கும் 4 பேர் இருந்து கேட்கறதுதான், ஸ்பேஸ் நடக்கும் போதே கேட்கறது தான் ஒரு உத்வேகம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்கும் இருந்து கேட்ட எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி சொல்லிட்டு தமிழ் அமுதம் சார்பாகவும் எங்க எல்லார் சார்பாகவும் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லி முடிக்கிறோம். நன்றி 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 நன்றி. Bye everyone. பாய் பாய்.